ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம ஸ்னேக் கேம் தான் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃபஸ்ட்டு இந்த காசெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த ஸ்னேக்கோட கலர் நல்லா இருக்கா? இது நான் சூஸ் பண்ணி நானே செஞ்ச கலர் இது நல்லாயிருக்கும். பாருங்கள், நிறைய காசு, நிறைய ட்ரிங்க்குலாம் இருக்குதுங்க. நிறைய எடுத்துக்கலாம். அந்த சைடு போகிறாங்கள்ல, அவங்கள எப்படியாச்சும் நம்ம தோற்க பார்க்கலாம். அவங்களாம் வந்து தோத்துட்டா நம்மளாம் போகணும். பரவாயில்ல, நம்ம பாட்டுக்கு இருப்போம், அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும். இந்த மேப்பில் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். ஒரு ட்ரிங்க் வரும் பர்பிள் கலரில். அந்த ட்ரிங்க்கெலாம் இங்கே இந்த பாருங்கள், இங்கே இருக்குல்ல, இந்த ட்ரிங்க் வந்து இங்கே இருக்க பாருங்கள். மேப்பில் வந்து ராஜா எங்கே இருக்காங்கன்னு காமிச்சிடும். அங்கே போயிட்டு இது பாருங்கள், இந்த சைடு ராஜா தெரிஞ்சாரா இல்லைங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம், இந்த காசு இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை ஏற்றிட்டு போயிடலாம். பாருங்கள், ராஜா தெரியுறாரா? இவர் தான் ராஜா. இவரை வந்து நம்ம வந்து எப்படியோ சாவடிக்கணும். நான் வந்து இப்போ சாவடிக்கிறேன், பாருங்களேன் நீங்களே. நல்லாயிருக்கும் இந்த கேமு. இந்த கேமு உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த கேம். நான் நிறைய வாட்டி விளையாடுவேன். இப்போ வாங்க, நம்ம இதுதான் ராஜா, ஓகேவா? இங்கே போய்ட்டுருக்கிறது ராஜா. இவரோட தலை எங்கே இருக்குதோ அந்த தலையை கண்டுபிடிச்சி நம்ம வந்து இப்போ இதுக்கு போகணும். அவர் தலைக்கிட்ட நடுவில் போயிட்டோன்னா, ரைட் திரும்பிட்டோன்னா அவரே இறந்துருவார். இப்போ இந்த சைடில் ஒரு ராஜா இருக்காரா, இவர் வந்து செகண்ட் ராஜா, ஓகேவா? இவரோட நம்ம சாப்பிட்றலாம் ஃபஸ்ட்டு. வேறு யாரோ இவரை சாப்பிடிச்சிட்டாங்க. இவன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கான்ல, இவன் என்னோட பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்கும், கொஞ்சம் மெலிசாக இருக்கும். ஆனால் ராஜா மீறி நம்ம ஆகணும்னா ஃபஸ்ட்டு இடத்துக்கு போனால் தான் நம்ம ராஜா. அதோட ராஜா கிடையாது, பார்த்தீங்களா? இவங்களாம் ராஜா பக்கத்தில் வந்து நிறைய ஃபுட்டு நிறையா இருக்கும், அதனால் நிறையா நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுவே நம்ம வந்து ராஜாங்க எல்லாருமே நடுவில் தான் இருப்பாங்க. ஆனால் இவர் மட்டும் கொஞ்சம் இந்த சைடில் வந்து 4 சைடும் கம்பி போட்டிருப்பாங்க. கம்பியில் வந்து நம்ம இடிச்சிட்டோன்னா செத்துடலாம், ஓகேவா? அதனால் இப்போ வந்து இவரோட தலையை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் இவரை சாவடிக்கணும். இவர்கிட்ட நிறைய ஃபுட்டு இருக்குங்க, ஏன்னா இவர் நிறைய சாப்பிட்டு வச்சுருப்பார். இவர் கூடயே நம்ம போகணும். இப்போ மட்டும் அந்த ஜூமிங் மருந்து வந்துச்சுன்னா நம்ம அதை குடிச்சிட்டோம்னா அவரோட தலை எங்கே இருக்குன்னு தெரியும். ஒரு ட்ரிங்க்கு வருங்க, அது வந்து எப்படின்னா ஜூம் பண்ணும் எல்லாத்தையும். இப்போ நான் குடித்தேன்ல, அது வந்து நம்ம கொஞ்சம் 5 இது நம்ம ஸ்பீடாக போவோம் அந்தமாரி. இப்போ வந்து நம்ம அந்த மஞ்சள் கலரில் ஒரு ட்ரிங்க் இருக்கும், அதை குடித்தோன்னா நம்மளுக்கு ஜூமிங் கிடைக்கும். இந்த பாருங்கள், அங்கே இருக்குல்ல, அதுதான் குடிப்போம். வாங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் பெருசாகிட்டேன் பாருங்கள். இவரோட தலை வந்துருச்சுங்க. இவளை எப்படியும் சாவடிக்கணுங்க. அப்படியே சைடில் போனால் சேர்த்துட்டேன். எஸ். இப்போ இவர் அப்படியே பாருங்கள், இந்த சைடும் சேர்த்துட்டாங்க. இப்போ இவர் அப்படியே சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு இவங்க ராஜாவை சாப்பிட்டு அப்புறமேட்டு அவரை போய் சாப்பிடுவோம். சீக்கிரம். அவ்வளோதாங்க. இங்கே வந்து பாதி ரூம் பண்ணி இருக்குது. ஐயோ ஜாலியாக இருக்கே. சீக்கிரம் எல்லாத்தையும் சாப்பிடு. நான் எல்லாத்தையும் சாப்பிடணும். அதுக்குள்ளே அப்புறமேட்டு அடுத்த பாம்பு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். அங்கே பாருங்க, இன்னொரு ராஜா வந்து செகண்ட் பிளேயர் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டார். அவர் வந்து இந்த சைடில் இருக்கார். அப்புறமேட்டு போயிட்டு நம்ம எப்படியாச்சும் அவரையும் அவுட் பண்ண வச்சிடலாம். ஓகே, எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சாப்பிட்டோம். இங்கே காயின் எடுத்துக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஆட்டத்தை பார்க்கலாம். ஏன்னா நான் மட்டும் கொஞ்சம் பெருசாக இல்லைன்னு பார்க்குறீங்களா? இந்த சைடில் பாருங்கள், இப்போ தான் விளையாட ஆரம்பிச்சிருக்கனால 42ஆவதில் இருக்கேன். மிச்சவங்களாம் 9, 8, 7 அவங்க இதில் இருக்காங்க. இன்னும் நான் கூட எதுவும் ஆகலை. நானும் அவுட் ஆகுவேன். அவுட் ஆனால் கூட நான் திருப்பி விளாண்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் பாருங்கள், அவங்களாம் ஒன்றுமே கிடையாது, ஓகேவா? இந்த கேம் வந்து உங்களுக்கும் பிடிக்குன்னா நீங்கள் கமெண்டில் வந்து சூப்பர் நானும் விளாண்டுருக்கேன், நீங்களும் விளாண்டுருக்கீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் நானும் விளாண்டுருக்கேன் அப்படின்னு. அக்கா, இந்த கேம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் திருப்தியாக இருப்பேன். ஐயோ, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எனக்கு கொஞ்சம் பிடிக்குதுன்னு. சரி வாங்க, நம்ம கேமை பார்ப்போம். பார்த்தீங்களா, ஐயோ நானும் அவுட் ஆகிட்டேங்க, சொன்னேன் இல்லைங்க. இப்போ பாருங்கள், நான் திருப்பி ரீஆட்டம் கொடுக்குறேன். வாங்க விளாட்லாம் திருப்பி. இப்போ வந்து நம்ம வந்து
நிறைய கொஞ்சம் வந்து எத்தனாவதுல இருக்கணும் 124. ஏன்னா இப்போ திருப்பி அவுட் ஆகி நம்ம இதாகிட்டோம்ல, அதனால் இங்கே இருக்கிற அந்த ரெட் கலர் இது சூப்பராக இருக்குல்ல. எப்படியாச்சும் அவங்களையும் அவுட் பண்ணணும். வேறு யாராச்சும் வந்து அவுட் பண்ணால் கூட நல்லது. ஐயோ ரைட்டுங்களே. சரி, அதை போய் நம்ம சாப்பிட்றலாம். அவங்கள நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ போயிட்டு அந்த ரெட் கலரை எப்படியாச்சும் அவுட் பண்ணணுங்க. நம்ம மேலே போய்ட்டு நம்மளையா? ஐயோ சாப்பிட்டு போயிட்டானே. சே, முடியலங்க. சரி வாங்க நம்ம போகலாம். இப்போ வந்து இங்கே ஒரு ட்ரிங்க் இருக்குது. அது வந்து மேக்னெட். இது வந்து 5 இது கொஞ்சம் ஈஸியாக போகும், கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுக்காக. அது இங்கேருந்து ஒருத்தவங்க சுற்றிட்டுருக்காங்கள, அவங்க வந்து நம்ம பின்னாடியே சுற்றிட்டுருக்காங்க. ஏன்னு தெரியல. இப்போ வந்து நம்ம எத்தனாவதுல இருக்கோன்னா 59 இருக்கோம். இப்போ 60 வந்துட்டோம். ஐயோ என்ன இவ்வளோ ஸ்லோ. 59 லெவல் இன்னும் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வாங்க போகலாம். இங்கேருந்து ஒரு மேக்னெட் இருக்குது, எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஃபுட்டு எடுத்து தானாகவே எப்படியோ வந்துகிட்டே இருக்கும். நம்ம போகணும் தேவையில்லை, அவங்களாவே வந்துகிட்டே இருப்பாங்க. ஃபுட்டு நிறையா வந்துகிட்டே இருக்கும் நம்மள்கிட்ட. இங்கே ஒரு ட்ரிங்க் இருக்குது பாருங்கள். இதை எடுத்தோம்னா நம்ம வந்து இப்படி வளைஞ்சிக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இது. இப்போ வந்து காயின் எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து எப்படின்னா, இந்த கேம் வந்து நம்ம அவுட் ஆகிட்டோம்னா நம்ம அந்த அந்த ஆடு வர்றது கொடுத்துட்டோம்னா இதாகிடும். இப்போ நம்ம பிக்கி பேங்க் எடுத்தேன்ல, அதுக்கு வந்து ஒரே ஒரு பிக்கி பேங்க் எடுத்தால் போதும். அதில் 500 200 எது வேணால் வருங்க. பாருங்கள், நிறையா காயின், நிறைய ட்ரிங்க்ஸ், நிறைய இது இருக்குதுங்க. சீக்கிரம் வாங்க. நம்ம எல்லா சாப்பாடையும் இந்த ஜூமி இது முடியறதுக்குள்ள நம்ம சீக்கிரம் சாப்பிட்றலாம். அப்புறம் முடிஞ்சிருச்சுங்க. ஐயோ இங்கே ஒருத்தவங்க அவுட் ஆகிட்டாங்க. சீக்கிரங்க. ஐயோ என்ன இத்தனை பேர் அவுட் ஆகுறாங்க. இந்த சைடு நிறையா பாம்பு இருக்குன்னா இங்கே தான் எங்கேயோ ராஜா இருக்காங்கன்னு அர்த்தம். பாம்பு வந்து எங்கே நிறையா இருக்கோ அங்கே தான் நம்ம ராஜா இருப்பாங்க. அப்போனா ராஜா இங்கே எங்கேயோ தான் இருக்கிறாங்க. சீக்கிரம் நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். அந்த அந்த ஸ்பெஷல் இருக்குன்னு சொன்னேன்ல, ஒரு பர்பிள் கலரு, அது வந்து ஸ்பெஷலாக தான் கிடைக்கும். எப்போயாச்சும் தான் கிடைக்கும். ஒரு சில நேரத்தில் 2 கூட கிடைக்கும். பாருங்கள் எத்தனை பேர் அவுட். இது பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது. சரி ஃபுட்டு சாப்பிட்டு போய் சீக்கிரம் எடுக்கணுங்க. இல்லைனா எல்லாத்தையும் எல்லாத்தையும் இது முடிச்சிடுவாங்க. ஃபுட்டு தான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். அப்புறமேட்டு தான் கேப்டன் ஃபஸ்ட்டு சாவடிக்கணும். எங்கே அந்த ஜூஸ் எங்கே ஜூஸ் எங்கே? ஐயோ யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ. ஐயோ போச்சுங்க, யாரோ அந்த ட்ரிங்கை எடுத்துட்டாங்க. சார் பரவாயில்ல விடுங்க. இங்கே தாங்க ராஜா இருக்குது. ஆமாங்க. இப்போ நம்ம போய் ஐயோ நம்மளாம் அவுட் ஆகிட்டோங்க. சார் விடுங்க. இதேமாரி இன்னொரு பார்ட் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்கு இன்னொரு பார்ட் போடுறோம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.